விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பாரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. துபாயை பொறுத்தவரைக்கும் கடந்த 12 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இது அங்கு வருடம் ஒன்றிற்கு பெய்யக்கூடிய சராசரி மழை வீழ்ச்சியின் அளவு என்றும் கடந்த 75 வருடங்களில் பெய்த அதிகூடிய மழை வீழ்ச்சியாகவும் இது பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக முக்கிய விமான போக்குவரத்து முனையமான துபாய் விமான நிலையத்தின் சேவைகள் பாதிப்புக்குள்ளாகியதோடு வெளிநாட்டு விமானங்கள் வந்து செல்லும் டெர்மினல் ஒன்றில் விமானங்கள் இறங்க அனுமதிக்கப்பட்டாலும் ஏனைய அனைத்து விமான சேவைகளும் பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது நிலவும் இந்த சீரற்ற காலநிலையினை அடுத்து பாதிப்படைந்திருந்த விமான சேவைகள் படிப்படியாக வழமைக்கு திரும்புவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. துபாய்க்கு திரும்பும் விமானங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகளில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் அதனை அண்டிய நாடுகளில் தொடர்ந்தும் பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக துபாய் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்குண்டு ஓமானில் 20 பேரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஒருவரும் உயிரிழந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அங்குள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதன் காரணமாக அங்கு வசிக்கின்ற மக்கள் தங்களின் வாகனங்களை மீட்க முடியாது அவற்றை கைவிடும் சூழலில் காணப்படுகின்றனர். இது வரலாறு காணாத வானிலை நிகழ்வு என்றும் கடந்த 1949 ஆண்டு முதல் இவ்வாறான ஒரு மழை பெய்தது இல்லை என்றும் அந்த நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய அதிபர் முகமது பின் ஷியாத் அல் நஹ்யான் குடிமக்களின் பாதுகாப்பே எனது அரசின் முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையில் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். அதேவேளை அதிகாரிகளின் உதவியோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுமாறும் நாட்டின் உட்கட்டமைப்பை ஆய்வு செய்யுமாறும் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். தற்போதைய பெருமழைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய செயற்கை மழைக்கான மேக விதைப்பு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான செய்திகளில் எவ்வித உண்மை தன்மையும் இல்லை என ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையத்தின் சிரேஷ்ட அதிகாரி இது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். மேக விதைப்பு எதுவும் நிகழ்த்தப்படவில்லை, தவறாக பரப்பப்படுகின்ற தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வானிலை நிபுணர்களினுடைய கூற்றின் அடிப்படையில் துபாயில் இன்னும் சில நாட்களில் வானிலை சீராகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.